ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 2024 அதாவது அஃபிஷியல் ஆன்சர் கீ நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு சார் இதை போய் இப்போ உட்காந்து பார்த்துருக்கோம் நீங்கள் நினைக்கலாம். சரியா, எதுக்காக இதை பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க, அதே மாதிரி எந்த சம்முக்கு கண்டிப்பாக டயக்ராம் வந்து நம்ம வரைஞ்சாகணும், அதே மாதிரி எந்த சம்மோட ஸ்டெப் மார்க் வந்து எப்படி இருக்குது, ஃபார்முலாவுக்கு எப்படி மார்க் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி அஃபிஷியலாக கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய கீ ஆன்சரை நீங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்குள்ள ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா, அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். எப்பயும் போல் 1 மார்க் நமக்கு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர், ஆப்ஷன், ஆன்சர் இது 3 கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்னாச்சு பார்த்திங்கன்னா 1 மார்க் கிடைக்கும். ஏன்னா ஆப்ஷனோ ஆன்சரோ மாற்றி மாற்றி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதை வந்து தவறுதுன்னு சொல்லி போட்டுருவாங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, 20 ஒன்வேர்டு இருக்குது. 20 ஒன்வேர்டு நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மார்க் வந்து லிஃப்ட் அப் ஆயிடும். சரியா, அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். இப்போ இதை தான் சொல்லியிருந்தோம், எப்படி வந்து ஸ்டெப் மார்க் வந்து நமக்கு பிரிக்கிறாங்க. சரியா, இப்போ A, Bயோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரோ வந்து என்ன ஆகலை, 0 ஆகலை, ஃபுல்லாகவே 0 ஆகலை. அதனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரோ ஆஃப் A நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் A, B அப்படி எழுதணும். அப்படி எழுதுனா தான் நமக்கு என்னாச்சு பார்த்தா 1 மார்க். தி கிவன் சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி எழுதுனா 1 மார்க்கு. மேலே A, B ஃபைன் பண்ணுறதுக்கு 1 மார்க். சரியா, இது ரெண்டுமே எழுதியிருந்தாங்க அப்படின்னா 2 மார்க்கு, இல்லை 1 மட்டும் எழுதியிருந்தாங்க அப்படின்னா 1 மார்க் நமக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 22வது கொஸ்டினுக்கு எப்படி மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். சரியா, ஆன்சர் எடுத்து எழுதுனா அதுக்கு 1 மார்க் இருக்குது, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. 1/2 × x - sin 2x/2 + c அப்படின்னு சொல்லி எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க் இருக்குது. அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்க்கலாம். கம்பல்சரி கொஸ்டின் வந்து நமக்கு வந்து அதாவது இந்த வேரியன்ஸ் மீன் அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் தான் V(x) = EX² - E அந்த ஃபார்முலா எழுதுனா அதுக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் V(x) = EX². சரியா, அப்படி எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க் இருக்குது. இதெல்லாம் தெளிவாக பாருங்கள். இதனால தான் ஃபார்முலாவுக்கு நமக்கு மார்க் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்ததுக்கு காரணம் வந்து இதுதான். சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த டெஃபனிஷன், அதாவது டோட்டல் டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் இஸ் டிட்டர்மெண்ட் டு அமௌண்ட் டு பி டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஈச் ஆர்ஜின் டு ஈச், அதாவது டெசிக்னேஷன் such that total transportation cost is minimized அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இது வந்து தியரி கொஸ்டின். சரியா, கொஸ்டின் நம்பர் 29 நம்ம நேற்றுக்கு அந்த வீடியோ போட்டிருந்தோம், கொஸ்டின் பேப்பர் வீடியோ. அந்த கொஸ்டின் எடுத்து பாருங்கள். பார்த்துட்டு இது ஒரு ஆன்சர் என்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கங்க. சரியா, அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வந்து மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். சரியா, A = 75%, B = 25% எழுதணும் அப்படின்னா அதுக்கு 1 மார்க் இருக்குது. இது நிறைய பேர் நம்ம எழுதுறது கிடையாது. அதனால் தெளிவாக பார்த்துங்க. ஆன்சர் எடுத்து எழுதுறதுக்கு 1 மார்க் இருக்குது கண்டிப்பாக. சரியா, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 40th கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். கம்பல்சரி கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது பவுண்டட் ஏரியா வந்து கேட்டிருக்காங்க. அந்த பவுண்டட் ஏரியாவில் எப்படி வந்து டயக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ரஃப்பாக டயக்ராம் நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ரஃப்பாக டயக்ராம் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க். சரியா, அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவில் நம்ம லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுறதுக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எழுதுவாங்க 10 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி, அதுக்கு 1 மார்க் இருக்குது. இதை தெளிவாக பார்த்துங்க. இதே கொஸ்டின்ஸ் கூட மேபி வந்து நமக்கு வந்து கம்பல்சரியில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். நமக்கு வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ், அதாவது அந்த சென்டென்ஸ் ஃபார்மெட்லேருந்து ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணி எழுதுகிற பாருங்க. X + Y + Z = 8500 அப்படின்னு சொல்லி நம்ம ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணி எழுதுறதுக்கு 1 மார்க். அதுக்கப்புறம் டெல்லோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறதுக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் ΔX, ΔY, ΔZ கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் XYZோட வேல்யூ எழுதுகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் இருக்குது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா, இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் மார்க்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. சரியா, இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எழுதினாவே நமக்கு என்னாச்சு பார்த்தா 1 மார்க். சரியா, அதுக்கப்புறம் அந்த ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 மார்க். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் இன்டெக்ரலில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு 1 மார்க். சரியா, அப்போ 5 மார்க் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி இந்த சம்முக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டயக்ராமுக்கு இதுக்கு மார்க் கிடையாது. சரியா,
ஆனாலும் நம்ம டயக்ராம் நம்ம ஸ்கெட்ச் பண்ணி பழகணும் அப்படின்னா அது மூலிமா நமக்கு வந்து என்னென்னா ஐடியா கிடைக்கும். சரியா? அதனால் டயக்ராம் ஸ்கெட்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் டயக்ராமுக்கு இதுக்கு மார்க் வந்து கிடையாது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா? இது மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரியா? இதோட பிடிஎஃப் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எடுத்து நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். ஏதோ எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் தெரியலை அப்படிங்கிறத எடுத்து ஒரு தடவை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ரொம்பவே உதவும். கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு வந்து எக்ஸாம் எழுதும்போது சென்டம் நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.